பிரைஸ் தி லார்ட். இந்த உயர்த்தும் சிந்தனை வாயிலாக உங்களோடு பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மிக ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, வாக்கு தத்தங்களிலெல்லாம் சிறந்த வாக்கு தத்தம் எது? வாக்கு தத்தங்களிலே சிறந்த தலை சிறந்த வாக்கு தத்தம் எது அப்படின்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், வேதத்தில் கிட்டத்தட்ட 8000 வாக்கு தத்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் இருப்பது உண்மை. அவைகள் எல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வேலையை, தொழிலை, நம்முடைய சரீரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த எல்லா வாக்குத்தத்தத்தை விட ஒரு தலை சிறந்த வாக்குத்தத்தம் உண்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அது சொல்லுகிறது பாருங்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை நமக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்னது தான் அந்த வாக்குத்தத்தம். பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம நிறைய செல்வத்தை சம்பாதிக்கலாம், நிறைய பேர் புகழை சம்பாதிக்கலாம், நிறைய சொத்துக்களை சேர்க்கலாம், இல்லை குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தலாம், இந்த சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கலாம். கர்த்தர் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதுக்காக இருக்கிறது. ஆனால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சுதந்திரித்து, வாக்குத்தத்தங்களால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் சுதந்திரித்து, ஒருவேளை நம்முடைய ஆத்மாவை இழந்து போவோமானால், நித்திய ஜீவனை இழந்து போவோமானால் இதனால் என்ன நன்மை பாருங்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லுகிறது. பாருங்கள், இந்த உலகத்தில் வாழும்போது எஸ் அஃப்கோர்ஸ் வி ஷுட் லிவ் அ குட் லைஃப், அது கர்த்தருடைய பிரியம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு இந்த உலகத்துக்காக மட்டும் இல்லைங்க. இந்த உலகத்தில் ஏதோ நல்லா வாழ்ந்துட்டு போகிறதுக்காக மட்டும் இல்லை, நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கணுமா. அந்த நித்திய ஜீவனை விட்டு விடக்கூடாது. எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு நன்மைகளை செய்தாலும், எவ்வளவு பேர் புகழ் அடைந்தாலும், நம்முடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் லைஃப்பில் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற மனிதனாய் நாம் இருக்க வேண்டும். ஆகையினால் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்வோம். அதற்கு மேலாக கர்த்தரே நமக்கு வாக்கு பண்ணிட்டார், நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்று. ஆகையினால் அந்த வாக்கு தத்தத்தை கடைசி மூச்சு வரை பற்றி கொண்டு அதை சுதந்திரிக்கிறவர்களாய் நித்தியத்தை அடைகிறவர்களாக இருப்போம். God bless you. Thank you.